ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திரு அண்ணாமலையுடைய அரசியல் பயணம் குறித்து பல்வேறு விதமான யூகங்கள் செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று திரு விஜயுடைய வரவுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய அரசியல் வியூகம் பற்றி மாற்று திட்டத்தில் பாஜக யோசிப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அண்ணாமலை என்ன திட்டத்தில் இருக்கிறார்கள் மோடி ஷா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு திருநாவுக்கரசு பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு விவேக் கணநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், திரு அண்ணாமலை விஷயத்தில் பாஜக என்ன வியூகம் திட்டம் வைத்திருக்கிறது தமிழ்நாட்டில்? இல்ல, தமிழக அரசியல் களம் இளைஞர்களை நோக்கி திரும்பி இருப்பதை பாஜக பார்க்கிறாங்க. டெல்லி மேலிடம் அதைத்தான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவு அதைத்தான் உணர்த்தி இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள கட்சிகள், நீங்க கலகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள், இதை முதல்ல முன்னெடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் இந்த முன்னெடுப்பை எடுத்தாங்க. கலகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள்னு திமுக இல்லாத, அதிமுக இல்லாத ஒரு அணியை அமைச்சாங்க. 2 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஆனா காலப்போக்கில் அது நீடிக்க முடியல. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அந்த திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும், திமுக 75 ஆண்டு பாரம்பரியம் மிக்க கட்சி, அதிமுக 31 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி. அவர்களுக்கு மாற்றாக பாஜக எந்த விதமான பெரிய அளவுல ஸ்கோர் பண்ண முடியல. இந்த சூழல்ல தான் விஜயனுடைய அரசியல் வருகையும் 2 ஆண்டுகள் அவர் வெற்றி பெற்ற இடமும் தமிழக அரசியல் களம் இளைஞர்களை எந்த அளவுக்கு ரொம்ப மதிப்பீடு செய்கிறது, ஒரு புதிய முகங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாஜக டெல்லி தலைமை ரொம்ப ஆழமா உள்வாங்கிறாங்க. பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு அவர் சற்றேறக்குறைய கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டிருந்தார். இப்ப அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் அவர் தனி கட்சி என்றெல்லாம் பேசப்பட்டாலும் கூட நான் என்னுடைய யூகத்துல அவர் பாஜகவிலே மீண்டும் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறேன். பட் ஆனா அவர் பாஜகவை எதிர்த்தும் அரசியல் செய்ய தொடங்கியிருந்தார். அண்மையில கூட அந்த சிபிஎஸ்இ தொடர்பான அந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல மத்திய பாஜக அரசினுடைய ஒரு மிக முக்கியமான அந்த ஜூலை 1 முதலே மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிறதுல நீங்க 4 வருடங்கள் முன்னாடி டைம் கொடுத்திருந்தீங்க, இப்ப ஏன் உடனடியா செய்றீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரலையும் அதுல பதிவு செய்திருந்தார். அதுக்கு பின்தான் நமக்கு அந்த சந்தேகம். மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தவே வேண்டான்ற நிலைப்பாட்டுக்கு வரல அவரு. ஆமா, அறிமுகப்படுத்த வேண்டாம்ங்கிற நிலைப்பாட்டுக்கு வராவிட்டாலும் கூட 4 ஆண்டுகள் கழிச்சுன்னு சொன்னீங்க, இப்ப ஏன் உடனடியா அதை செய்றீங்கன்னு கேட்கிற இடமே பாஜகவோடு நேரடியா சவால் விடக்கூடிய இடம் தான். நீங்க அந்த ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர், ரொம்ப முக்கியமான பிரபலமாக இன்றைக்கும் இருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். அவர் ஒரு மத்திய அரசை கேள்வி கேட்பது அல்லது அங்க போய் அந்த உரிமையை நிலைநாட்டுவது இதற்கு முன்பு இருந்தது இல்லையே. காவிரி விவகாரத்துல கர்நாடகா பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தானே தமிழ்நாட்டுல திரு அண்ணாமலை எடுத்தாரு. ஆமா சார், அது சித்தாந்த அரசியல் இல்லையே, அது மாநில நலன்ல நின்றுமே. பட் இது சித்தாந்தத்தோட மோதக்கூடிய இடம்ல. நீங்க மும்மொழி கொள்கை என்பது அது அன்றைய காலத்துல 67க்கு முன்பு காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அது அவர்களுடைய சித்தாந்தங்களின் வடிவமா நீட்சியா தானே இருக்கு. அப்ப அதோட அவர் மோதுகிறார். நீங்க 4 வருடம் அவகாசம்னு சொன்னீங்க, அதை ஏன் இப்பவே செய்றீங்கன்னு கேட்கக்கூடிய இடம் அவங்களுடைய அந்த பாஜகவோட சித்தாந்தத்தை அவர் சேலஞ்ச் பண்ற இடமா பாக்குறாங்க. ஒன்று. இன்னொன்று எனக்கு என்ன தோன்றுகிறதா சார், அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அன்றைக்கு அண்ணாமலை அவர்களை பெரிய அளவுல பாஜக நம்பினாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன தரவுகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பாஜக மிகப்பெரிய அளவுல வளர்ந்து விட்டது, போட்டியே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் என்பது தொடர்பான வாதங்கள் நம்பப்பட்டது. அந்த அரசு ஒருவேளை மைனாரிட்டி அரசாக வரவில்லை என்றால் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களே ஒருவேளை தொடர்ந்திருப்பார். ஆனா அதற்கு பின்பு பாஜகவும் ஒன்றும் ஜெயிக்காம, அதிமுகவும் ஒன்றும் ஜெயிக்காம 40க்கு 40 என்கிற இடத்தை திமுக கூட்டணி அடைந்த இடம், தமிழ்நாட்டில் 39 அடைந்த இடம். அதற்கு பின்புதான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய இடைவெளி. அப்ப அந்த காலம் என்பது பொதுவா RSS பாஜகவை பொறுத்தவரை பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமையாக இவர் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கான ஒரு சோதனை காலமா தான் மோடி, அமித்ஷா இவரை வைத்திருந்தாங்க. ஒன்று வயது, இன்னொன்று கிட்டத்தட்ட அந்த கூட்டணிக்குள்ள அவர்கள் ஒரு உருவாகி இருந்த கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ள ஜெயலலிதா அவர்களே விமர்சனம் செய்யறது, ஒரு பிரபலமான ஆங்கில நாளிதழ்ல அவரே ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் சொன்னது. இப்ப ஒண்ணுமே இல்லை சார், அரசியல் அணுகுமுறை வித்தியாசப்படுத்துறேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் அதிமுக ஓட்டெடுக்கணும்னு விரும்பினார். செங்கோட்டையன் அவர்களோட சட்ட பாக்கெட்ல ஜெயலலிதா படம் வந்து விடுகிறது. அம்மா உணவகம் திடீர்னு புதுப்பிக்கப்படுங்கிறாரு. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு அந்த பக்கம் போறாங்க.
அந்த அரசியலை அண்ணாமலை அவர்கள் செய்யலையே, நீங்க எதிரான அரசியல்ல செய்தாரு. அப்ப அதனால ஒரு பெரிய சேதத்தை பாஜக அனுபவிச்சிட்டாங்க. ஒருவேளை அவர் வாங்கி கொடுத்த திமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது. திரு அண்ணாமலை வாங்கி கொடுத்த 18% வச்சுதான் அதிமுகவோடு கூட்டணி பேச்சை நடத்தும் போது திரு அமித்ஷா அவங்க 21, நாங்க 18, 39 கணக்கெல்லாம் சொன்னார். திரு அண்ணாமலை என்டிஏன்னு ஒரு தனித்த கூட்டணியை கட்டமைச்சு அதன் மூலமாக 18% வாங்க முடியும்னு சொன்ன பிறகுதானே அதிமுக கூட்டணிக்கு அமித்ஷாவுக்கு எளிதான வழி கிடைக்குது. ஆமா, நிச்சயமா கிடைத்தது சார். அதான் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் உருவாக்கிய ஓட்டு வங்கி தான் திமுக எதிர்ப்பை அவர் உருவாக்கி 18% எடுத்தார். ரிசல்ட் என்னன்னு பாப்பாங்கல்ல, நீங்க இந்த தேர்தலே அதானே. நீங்க வாக்கு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சிக்கு வாக்கு சதவீதம் முக்கியம். சீமான் அவர்கள் காட்டலாம் 4, 8 அப்படி காட்டிட்டு போலாம். அது இன்னைக்கு குறைந்திருக்கிறது. பாஜகவும் குறைந்து விட்டது தானே. அப்ப அவங்க அண்ணாமலை அரசியல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதிமுகவோடு முரண்படாமல் அந்த நேரத்துல இருந்திருந்தா கணிசமான எண்ணிக்கையில வந்திருக்கலாம். பட் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்பொழுதும் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரா அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா திரு விஜயை எதிர்கொள்வதற்கு தொடர்பான விஜயை தமிழ்நாட்டுல எதிர்கொள்வதற்கு திரு அண்ணாமலை மீண்டும் தேவைப்படுவார் அப்படின்னு திரு மோடியும் திரு அமித்ஷாவும் நினைக்கிறாங்களா, இல்ல திரு அண்ணாமலையின் பங்களிப்பு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, நிச்சயமாக தேவைன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் அது தடாலடியாக நடந்து விடாதுங்கிறேன் நான். கிட்டத்தட்ட இப்படிதான் இந்த அரசு அமைந்திருக்கிறது. ஒரு 15-20 நாட்கள் தான் ஆகுது பொறுப்பேற்று. அப்ப அவர்களுடைய எண்ணம் இப்ப என்னவா இருக்குன்னா, இவர் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறார், எதிர்த்து களமாடாம இருக்கிறாரா. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சீட்டே கொடுக்கலையே சார். விஜய் அரசியல் களத்துக்கு வந்த பிறகுதானே அந்த தேர்தல் நடக்குது. விஜய் அவர்கள் முதல்வரே ஆகிறார், ஒரு இளைஞர் முதல்வரே ஆகிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்துல இருக்காரு. ஒரு சாதாரண 28 சீட்டு வாங்குறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல கூட ஒரு சீட்டு அண்ணாமலைக்கு அப்படின்னு வாங்குறதுல எந்த பிரச்சனை இருந்தது? டெல்லியினுடைய தலைமைக்கு என்ன பிரச்சனையாக இருந்தது? அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் பழைய மாதிரி இவரால் ஏதாவது சிக்கல்கள் வந்து விடுமா என்று யோசித்திருக்கலாம். அப்ப அவர் இளைஞராக இருக்கிறது பாஜகவுக்கு நேற்று வரை பிரச்சனையாக இருந்த விஷயம். ஆக்டிவா இருக்காரு, அது பிரச்சனையாக இருந்த விஷயம். இந்த அணி ஜெல்லாகிறதுல பிரச்சனையாக இருந்த விஷயம். இப்ப இவர் இளைஞர் வந்து விட்டார், ஆட்சி அமைத்து விட்டார் என்பதனால் இவர் மீண்டும் இறக்கப்படுவார். ஆனா அது இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு பின்புதான் நடக்கும். அதற்கிடையில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சார் ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் தொடங்கினாங்க. 2 ஊர்ல தான் தொடங்கினாங்க. ஒன்று திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஊர்ல, இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த தொகுதியில. அப்ப கிட்டத்தட்ட இந்த அரசியல் தான் பாஜகவால் கவனிக்கப்படுகிறது. அப்ப இவரை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து விட்டு, ஆனா விஜய்க்கு எதிராக பாஜகவில் அண்ணாமலையை சீர்மைப்படுத்துகிற கூர்மையா களமிறக்கிற ஒரு யுத்தி இருக்கு. ஒரு 20 செகண்ட் மட்டும் சார். அதுல என்னன்னா, ரொம்ப முக்கியமா 3 முனை போட்டியாக களம் மாறுகிற பொழுது நீங்க திமுக, அதிமுக அணி, அதிமுக அணியில் பாஜக என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். தாவேகா, அப்ப சிறுபான்மையினர் ஓட்டு 2 கூறுகளாக உடையும். அப்படி உடையிறப்ப அண்ணாமலையினுடைய வரவு பலனா இருக்கும். அப்ப அண்ணாமலைக்கான இமேஜை உடனடியா இறக்கிறத விட இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து இறக்கிற பொழுதுதான் அது கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் பாஜக. ஓகே, அந்த புள்ளி நம்ம பேசுவோம். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு தான் திரு அண்ணாமலை தேவை. திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு இப்ப திரு விஜய் வந்த பிறகு திரு அண்ணாமலையுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேசுவோம். திரு ராம்கி, பாஜக திரு விஜயை எப்படி அணுகிறாங்க, அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா திரு விஜய்க்கு எதிராக எப்படி அவங்க களமாட போறாங்கிறத புரிந்து கொள்ள முடியும். பாஜக மௌனமே பதிலாக கொடுத்துட்டே இருக்காங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. மௌனம் தான் அவங்க தரப்புல இருந்து இருக்கு. திரு நயினா நாகேந்திரன் அவ்வப்போது திரு விஜயை விமர்சிக்கிறார். அதை கடந்து பாஜகவுடைய தேசிய தலைமை திரு அமித்ஷா, திரு மோடி போன்றவர்கள் திரு விஜயை எப்படி பார்க்குறாங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டு தேர்தலை, இந்த 2026 தேர்தலை அணுகிற விதத்தில் பாஜக ரொம்ப அளவு கடந்த மௌனத்தை தான் காமிச்சு. அதை நம்ம ஒரு வியூகமாக கூட பார்த்தோம். ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அண்ணாமலையுடைய நகர்வுகள் நிறைய இருந்தது. அவர் தினகரனை உள்ள அழைத்து வந்த கூட்டணிக்குள்ளே சமாதானப்படுத்தி அழைத்து வந்தாரெலாம் பேசப்பட்டது. ஸோ அவருக்கு ஒரு ரோல் இருந்தது. அவர் கடைசி நேரத்தில் அவருக்கு ஓபிஎஸ் கொண்டு வரணும்னு அவரே விருப்பப்பட்டு சொன்னார். ஓபிஎஸ் கொண்டு வர போறார், தினகரனை கொண்டு வர, அந்த பழைய என்டிஏ அவர் 2024 அவருடைய தலைமையில சந்தித்த தேர்தலை சந்தித்த அந்த கூட்டணியை திரும்ப அப்படியே கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கான முயற்சிகள் இறங்கினார். அது நிறைய வெளிப்படையாவே செய்தார். பிரஸ் மீட்லாம் நிறைய கொடுத்திருந்தார். பட் அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது எனக்கு அதுல ஒரு பெரிய நிறைய மர்மங்கள் நிறையவே இருக்கு. அவர் ஆரம்பத்தில் விருப்பப்பட்டாரா, இல்ல அவர் விருப்பப்பட்ட தொகுதி ஒதுக்கப்பட்டதா, இல்ல அவரே தவிர்த்தாரா என்னங்கிறது. பட் அவர் ஒரு வேளை போட்டியிருந்தால் கூட எந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் கூட ஒரு கேள்விக்குறி தான். இன்னைக்கு அவர் ஒரு அதிசயம் தான். இந்த இக்கட்டான தமிழ்நாட்டு இந்த சூழல்லேருந்து ஒரு விலகி நிற்கிறார். அப்படிங்கும்போது
தொடர்ந்து அவர் வந்து தேசிய கட்சிக்காக எப்படி அவர் பணியாற்றுவாருங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை போன்றவர்களுக்கான ஒரு அந்த அந்த இடம்ங்கிறது இன்னைக்கு உருவாகி இருக்கதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நியூ நார்மல் அப்படி வந்திருக்கோம் நம்ம. இப்போ ஒரு பக்கம் விஜய் இருந்தா கூட மறுபக்கம் யார் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது உதயநிதியை பார்க்கலாம். மற்ற பக்கம் யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஃபிகர்ஸ் எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்தில் வந்து ஒரு புதிதாக ஒரு கட்சி உருவாகும் போது அதற்கு உண்மையிலே நிச்சயமா மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். ரெண்டாவது அண்ணாமலையோட ஸ்டோக்கு கொஞ்சம் மாறுபடா இருக்கு. இப்ப நான் வந்து முடிவே பண்ணிட்டீங்களா திரு அண்ணாமலை புதிய இல்ல அது வருவாரா இல்லன்னு தெரியாது. ஆனால் வந்து அவருடைய போக்கு வந்து அவருக்கான இடம் இப்ப இன்னைக்கு தயாரா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆக்சுவலா அரசியல் பயணத்தை தேசிய கட்சியில இருந்து தொடங்கிட்டு தொடர்ந்து தேசிய கட்சியில பயணிக்கிறது நெருடலா இருக்கும் திரு அண்ணாமலைக்கு, அதனால ஒரு மாநில கட்சி அப்படின்னு சொல்றது முரண்பாடா இல்ல? தொடங்குறதே தேசிய கட்சியில தானே தொடங்குறாரு, தேசிய பார்வை தானே பாருங்க. 96ல மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் அந்த பின்னணியில வந்தா கூட அந்த தமாகாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சிகரமா இருந்தது. வளமான தமிழகம் வலிமையான பாரதம் ஒரு மிகப்பெரிய கோஷமா இருந்தது. அதற்கப்புறம் அந்த இடத்த வந்து நிரப்புறது வேற யாருமே இல்லை. ஸோ அப்ப யாராவது ஒருத்தங்க வரணும் அப்படிங்கும் போது கடந்த காலங்களில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது. ஆனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா நான் வந்து தேசிய கட்சிக்கு இடம்பெறேன். இன்னைக்கு அவர் அதிலே தொடர்றதுக்கு விருப்பப்படலாம். ஆனால் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு இங்கே உருவாகி இருக்கிறது. ரெண்டாவது இன்னைக்கு அரசியல் மாறி இருக்கும் போது இனி வரும் காலங்களில் வந்து ஒற்றை கட்சியை ஆட்சி பிடிப்பதுக்கு சாத்தியம் இல்லை. கூட்டணி ஆட்சி தான் நம்ம தமிழ்நாட்டில். அப்படிங்கும்போது ஒரு பார்ட்னர் 2 பார்ட்னர் எனக்கு என்னமோ தெலுங்கு ஆந்திர பிரதேச மாடலே ஒர்க் அவுட் ஆகிற 3 பேர் சேர்ந்து பாஜக, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், அது பேர் 3 பேர் இணைந்து கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது அது மாதிரி அது அந்த மாதிரியான போக்குகளோட கூட்டணி ஆட்சி தாண்டி ஒரு 3 முகம் கொண்ட ஒரு கூட்டணி வருவது கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் அவருடைய முக்கியமான பிளேயரா இருக்கும் பார்ப்போம். இப்ப அவர் வந்து எப்பவுமே பாஜகவின் முகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா திரு அண்ணாமலை? பாஜக முகம் அது சற்றே விலகி இருந்து பாக்குறேன். இப்ப நீங்க சிபிசி கூட அந்த 16ஆம் தேதி வந்த போது நானே Facebookல போட்டேன். திடீர்னு ஆல் ஆஃப் சடன் அந்த மாதிரி ஒரு உத்தரவு வருது வித் இமிடியேட் எஃபெக்ட் சொல்லிட்டு. அதை பற்றி ஊடகங்கள் செய்திகள் வந்தது. பெரிய அரசியல் கட்சி தலைவர் யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. 10 நாள் கழித்து 26ஆம் தேதி தான் ஒரு அண்ணாமலை ட்விட்டர் போட்டார். 10 நாள் வரைக்கும் வேற எந்த அரசியல் செய்தியும் பேசல. இவர் சொன்னார் இல்ல அப்படின்னு சொல்லி. பட் அது நியாயமான விஷயம். இன்னைக்கு 9th ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப திடீர்னு அவங்களுக்கு வந்து 9th வந்து கம்பல்சரியா ஹிந்தி படிக்கணும்னா அவங்க நிச்சயமா தருவாங்க. மனதளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது. அவங்க அதுக்கு உண்மை இந்தி கொள்கையே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், இந்தியே வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை திரு அண்ணாமலை எடுக்கிறாரு. நீங்க திரு சாமிநாதனும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு தேசிய பார்வையெல்லாம் அவருக்கு இல்லைங்க. முற்றும் முடிந்துமாக அவர் வந்து பாஜகவை எதிர்க்க தொடங்கிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். நீங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு பண்ணுங்க, மாணவர்களுக்கு இது சிரமம்ன்ற இடையில தான் இருக்கிறாரே தவிர மும்மொழி கொள்கைங்கிற நிலைப்பாட்டில இருந்து அவர் விலகி வரவே இல்லை. விலகி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஓல்டா அதை எதிர்க்கலாம் இல்ல. திமுக அளவுக்கு இல்ல எங்களுக்கு இருமொழி போதுங்கிற மாதிரிலாம் நிலைக்கு வரல. ஆனா கொஞ்சம் டைம் கூட அவங்க கொடுத்த டைம் தான். ஆக்சுவலா இதுல சில முரண்பாடுகள் இருக்கு. 2030க்கு மேலதான் நான் அமலுக்கு வரும்னு சொன்ன விஷயம் இம்மிடியேட் எஃபெக்டிவா வருது அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு இந்த கேள்வியை மற்ற திமுகவும் அதிகமாக கேட்டிருக்கணும். பட் இவர் கேட்க துணிஞ்சிருக்கா. இவருக்கு கேட்காம இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு 4-5 விஷயத்துல பாஜகவுடைய கோர் விஷயத்துல கோர் ஐடியாலஜியில திரு அண்ணாமலை முரண்படுறாருன்னு வேணா பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் முரண்பாடுன்னு நம்ம முடிவுக்கு வரலாம். ஒரே ஒரு விஷயத்துல கருத்து சொல்லி இருக்கிறாரு, அதையும் தள்ளி வைங்க, இன்னும் சில கல்வி ஆண்டுகள் தள்ளி வைங்கன்னு தான் சொல்றாங்க. இதோட நம்ம முடிவுக்கு வந்துட முடியுமா? பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் அவர் முற்றிலுமாக பாஜக விட்டு விலகி போகிறார், அதற்கு எதிராக இருக்கிறார் நான் சொல்ல வரல. ஆனா ஒரு நேச சக்தியாக, தனிப்பெரும் சக்தியாக, தனி கட்சியாக செயல்பட முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு முன்ன மாதிரி ஒரே கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கணும், அது ஒரே கட்சி தேசிய கட்சி உறவோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. மல்டிபிள் பார்ட்னர்ஸ் ஒவ்வொரு ஏரியால. இப்ப நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்றதே என்னன்னா அதான், எல்லா கட்சியுமே எல்லா இடங்களையும் வெற்றி பெறவில்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இருக்கு. அது போன்ற நிலை ஏற்பட்டால் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. அதை எப்படி எடுத்துக்கொண்டு எப்படி வடிவமைத்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்து. அண்ணாமலையுடைய செல்வாக்கும் பாஜகவுடைய செல்வாக்கும் சேர்ந்ததுனால அவர் 18% வாங்குறாரா, இல்ல திரு அண்ணாமலையுடைய தனிப்பட்ட செல்வாக்கு அடிப்படையில் மட்டும் அந்த 18%? இல்ல, அதுல நாம் நிச்சயம் மாறுபா. அண்ணாமலைக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. பாஜகவில் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அவங்க சொன்னா கூட அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்தினார். அண்ணாமலை முகம் வந்து மாற்றத்துக்கான முகம் தான். ஆனா நீங்க அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய மற்ற வாக்குகளும் இருக்குது. பாமகவோட வாக்குகள் இருந்தது, அவங்க கூட்டணி பார்ட்னர்ஸோட வாக்குகள் இருந்தது, பாஜகவுக்கு கணிசமான வாக்கு இருந்தது. அதுல அண்ணாமலை சொந்த செல்வாக்குல வாக்குகள் இருக்குது. தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. ஆக்சுவலா அந்த கணக்கோட நம்ம ஒப்பிட்டு எடுத்து பார்க்கும்போது அது டோட்டலா டேலி ஆகல. அது ரிசல்ட்ஸே நம்ம சொல்லிடுச்சு. ஆக்சுவலா அதனால ஒட்டுமொத்த 18% அவரை வந்து நம்ம பொறுப்பாளி. அவர் வந்து ஒரு கோஆர்டினேட்டரா இருந்து ஒரு கூட்டணி கட்டமைச்சார். அந்த இளம் வயதில் ஒரு என்டிஏங்கிற ஒரு தனி ஒரு 3வது அணியை கட்டமைத்தார்.
அது வந்து அதை செய்யாமல் அதிமுகவுடன் சேர்ந்திருந்தால் கூட அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடையாது. பல விவாதங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆமா. பட் இருந்தாலும் ஒரு கூட்டணியாக கட்டமைச்சு அவர் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்தார். ஸோ அதுல அவருக்கு வெற்றி. ஆனா அது நீங்க பர்சன்டேஜ் கணக்குள்ள போவேனா, இப்ப அந்த பர்சன்டேஜ் இப்ப இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. தனிப்பட்ட அளவில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அது காலப்போக்கில் அவர் செயல்பாடுகளை பொறுத்து அவர் இன்னும் மக்களோட இறங்கி போறதுக்கு ரெடியாகவும் இருக்காரு. திரு விஜயை எதிர்கொள்வதற்கு அந்த தனிப்பட்ட செல்வாக்கு மட்டும் கை கொடுத்துருமா, இல்ல பாஜக அண்ணாமலைன்னு சேர்ந்து இருக்கும்போது திரு விஜய் எதிர்கொள்வதற்கு அது கை கொடுக்கும்? பாஜகவோட சேர்ந்து இருக்கும் அப்படி கூட பாஜக யோசிக்கலாம்ல. இல்ல பாஜக சேர்ந்து வரும்போது உங்களுக்கு தடங்கள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நீங்க சிறுபான்மை வாக்குகளை பெறணும் என்றால் உங்களை டிவைட் பண்ணி ஆகணும். நீங்க டிவைட் பண்ணிட்டு உங்களை தனி கட்சி அடையாளம் காட்டிக்கொள்ள பாஜக இருந்து விலகி வந்துட்டேன்னு திரு அண்ணாமலை சொன்னா சிறுபான்மை மக்கள் நம்பிடுவாங்க. அது கஷ்டம் தான். பட் அவருடைய செயல்பாடுகள் பட்ச நீங்க பாஜகவில் இருந்துகிட்டே சொல்றதுக்கும் வெளியில இருந்து சொல்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் அதிமுக மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல சிறுபான்மை மக்களுக்கு. அது போல அண்ணாமலை மேலே ஒரு நம்பிக்கை வரும். நேரடியாக பாஜக செயல்படுவதை விட தனியாக இருப்பது அவர் கூடுதல் பலமா இருக்கும். இல்ல கணிசமான வாக்குகளை வாங்குது அதிமுக, சிறுபான்மை சமூகத்துடைய கணிசமான வாக்குகளை வாங்கிடுச்சு பாஜக. ஆனா காலப்போக்கில் மாறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு சிறுபான்மை வாக்குகள் சிதறி போக ஆரம்பிச்சிருக்கேன். தவேக பக்கம் திமுக பக்கம் போகும்போது நாளைக்கு ஒருவேளை இது எதிர்பக்கமும் காற்று அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, திருநாவுக்கரசு, என்ன பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் திரு அண்ணாமலைக்கு இங்க இருக்கு தமிழ்நாட்டில்? தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றில் புதுமையான தேர்தல் நடைபெற்றது. இப்போ இளைஞர்களுக்கான காலமாக மாறிவிட்டது. இரு திராவிடர்கள் மீது வெறுப்பின் காரணமாக தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 22% ஓட்டுக்கு டிரான்ஸ் ஓட்டு தான் ஆகப்பட்டது. இந்த இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியாவால் விஜய் மாற்றத்துக்கான தலைவர் கிடையாது. தமிழகத்தின் மாற்றத்துக்கான முகம் அண்ணாமலை. அப்படி பார்க்கிற போது 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 30% ஓட்டு கூட்டணியை வாங்குவதற்கு வாய்ப்பு இருந்தது. அங்கே கட்சியினுடைய நிர்வாகிகள் குளறுபடி காரணமாக தான் பர்சன்டேஜ் ஓட்டு குறைஞ்சது. முதலாக 2 திராவிட இயக்கங்களுக்கு எதிர்ப்பாக கருத்துக்களை பதிவிட்டு மக்கள் மனதை கவர்ந்தவர் அண்ணாமலை. அதன் பால் தான் வாக்குகள் அன்று போடப்பட்டது. ஸோ மாற்றத்துக்கான தலைவர் பார்க்கிற போது இன்றைக்கும் வெற்றிடமா இருக்கிறது. அதை நிரப்பக்கூடிய தலைவர் விஜய் கிடையாது, அண்ணாமலை தான். விஜய் வருவதற்கு முன்பு திரு அண்ணாமலை இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருந்தா கூட நீங்க சொல்றது புரிஞ்சு இருக்கணும். அதுல தவறிட்டான்னு பாக்குறேன். கிட்டத்தட்ட நான் இதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்கா? இருக்குங்க. அதாவது ஸ்பேஸ் அரசியல் இப்பதான் வெற்றிடமே இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க, திரு ஸ்டாலினுடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க, விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் தற்காலிகமாக செய்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு வெற்றிடம் இருக்கு. அது வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய நபர் அண்ணாமலையா இருக்கு. நிறைய நான் ஆய்வு பண்ற போது கூட பாத்தீங்கன்னா படிச்சவர் ஆட்சி ஆண்டா நல்லா இருக்கும் சோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லப்பட்டாங்க. நான் அந்த ஆய்வுல கூட வெளியிட்ட போது முதலமைச்சர் பட்டியலில் அண்ணாமலையும் இருந்தார். தமிழகம் முழுக்க எடுக்கப்பட்ட ஆய்வுல கூட அப்ப சொல்லப்பட்டாங்க அந்த தேர்தல் நேரத்தில் விடப்பட்ட போது. அப்படி பார்க்கிற போது இன்ற இடத்துல வெற்றிடம் இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்சாரு நிச்சயமா விஜயை எதிர்கொள்ளக்கூடிய விஜய் எல்லாருமே ஒரு முடிவு பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அண்ணாமலை தொடங்கிட்டாருன்னு இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு தேசியத்தின் பால் அவர் கிடையாது. ஒரு இந்துத்துவ RSS ஆளவு கிடையாது. முழுக்க முழுக்க தமிழர் நலன் கருதி மக்களிடம் மாற்ற வேண்டும், தமிழகத்தில் மாற்ற வேண்டும், பொருளாதார வளர்ச்சி வேண்டும், விவசாய வளர்ச்சி வேண்டும். விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு IPS பதவி விட்டு வந்த ஒரு மனிதர், சினிமா துறையில் விட்டு வந்த சட்டத்திலிருந்து திரு அண்ணாமலை முரண்பட்டு பேசிட்டாரா? FCRA சட்டத்திலிருந்து அவர் முரண்பட்டு அப்போ இருந்தது. அந்த இயக்கத்தில் இருந்த மறுசீரமைப்பை எதிர்த்து பேசிட்டாரா? நீட்டை எதிர்த்து அந்த அப்போது அந்த இயக்கத்தில் இருந்தப்போ அந்த இயக்கத்துக்கான கொள்கைக்காக அப்படித்தான் பேச மொழி கொள்கையை கூட தள்ளி வைங்கன்னு தானே சொல்லியிருக்காரு. வேற எதையாவது ஒண்ணு பாஜகவுடைய கொள்கையிலிருந்து முழுவதுமாக திரு அண்ணாமலை முரண்பட்டார்னு ஒண்ணு சொல்லுங்க. இனி வரும் காலத்திற்கு வருகிற காலங்களில் அது நடக்கும். இடதுசாரி சித்தாந்தம் இருந்தாலும் தமிழக அரசியல் வெற்றி பெறும் என்று புரிந்து கொள்ள நபர். அப்படி இருக்கிறவர் நிச்சயமாக இளைஞர்கள் கிட்டத்தட்ட வருகிற காலங்கள் இளைஞர்கள் தான் நாட்டை முடிவு செய்யக்கூடிய மாற்றி இனி பாஜக தொடர்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எனக்கு தெரியும் சரியாக இருக்கும். அவர் புரிந்து கொண்டு நினைச்சா வருகிற வாரங்களிலே கூட அவர் கட்சியிலிருந்து ரிசைன் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு நான் பார்க்கப்படுறேன். நிச்சயமாக தனி கட்சியாக மக்கள் மாற்றத்தை கொடுப்பதற்காக, விவசாய மாற்றத்தை கொடுப்பதற்கு இங்க ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அதை நிரப்பக்கூடிய ஒரு தலைவர் தேடுகிற போது 2 திராவிட மக்கள் மீது வெறுப்பு ஏற்பட்ட காரணத்தினால் இப்ப விஜயுடைய ஆட்சி பிடிக்காத போச்சுன்னா நிச்சயமா திராவிட கட்சிகள் மீது ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக 3வது திராவிட கட்சி கிட்ட கழகத்திற்குள்ள ஒரு கழகம் வந்தது. சோ மாற்றத்துக்கான தலைவர் விஜய் அல்ல. விஜய் ஒரு அலை கிடையாது, சுனாமியும் கிடையாது. நிச்சயமா வீழ்த்தப்படக்கூடிய தலைவர். நான் விஜயிடமே நான் 1 மணி நேரம் 30 நிமிஷம் நான் பேசப்பட்டேன் எலெக்ஷன் முன்னாடி. அதோட ஆலோசகரிடமும் அவங்க சார்ந்த ஆதவர்ஜம் ஜான கூட என்னுடைய லயலா காலேஜுடைய சேர்ந்தவங்க, அவங்களிடம் நான் ஆலோசனை பெற்றாங்க. அவங்களுக்கு எப்படி ஓட்டு வந்து என்ன தெரியும். அதுல விஜய் ஒரு மிகப்பெரிய சக்தி, எம்ஜிஆரை போன்றவர். இவர் அழிக்க முடியும் 10 வருஷம் 5 வருஷம் கிடையவே கிடையாது. அதை வீழ்த்துகின்ற, விமர்சனம் செய்கின்ற இடத்துல கூடிய தலைவர் அண்ணாமலை இருக்கார். எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. இப்ப விஜய் வேண்டான்னு மக்கள் முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் ஆட்சி சரியில்லைன்னா மீண்டும் கொண்டு போய் அதிமுக கிட்டயோ திமுக கிட்டயோ அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்களே தவிர வாய்ப்பில்லை. இனி வரும் அதான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல
திரு அண்ணாமலை தான் பெட்டர் சாய்ஸ்னு அது எந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆகணும்ல மக்கள் அந்த பொறுப்பை கொடுக்கறது. அதுதான் என்னன்னா ஒரு பாஜக இல்லாமல் மாற்று சக்தியாக தனி ஒருவராக தமிழக நலன் கருதி தேசிய மையம் கொண்டு தமிழ் தேசிய அறிவியல் பாஜக மையம் கொண்டு வலதுசாரி சித்தாந்தம் இல்லாம தமிழக வளர்ச்சி மையம் கொண்டு தமிழக நலன் கருதி அமைப்பு உருவாக்கினால் நிச்சயமாக படித்தவர் ஆட்சியாளர் என்ற எண்ணம் பரவலாக இருக்கிறது. குறிப்பாக 40% ஓட்டுகள் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ஓட்டு இன்னைக்கு வந்திருக்குது 40 வயசுக்குள்ள. அந்த 1 கோடி ஓட்டு 50 வயசுக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்து ஓட்டுகள்லாம் அதிகமாகும். அப்படி பார்க்கிற போது இந்த ஒரு கட்சிக்கு நான் செத்தாலும் ஓட்டு போடுவேன், மாத்தி ஓட்டு போட மாட்டேன் அப்படி எண்ணங்கள்லாம் மக்கள் மத்தியில் இன்னைக்கு அவங்க வாரிசே மாத்தி ஓட்டு போட மனப்பக்கம் வந்துருச்சு. அப்படி பார்க்கிற போது நம் நலனுக்கு யார் ஒரு இருக்கிறார்களோ சிறப்பாக செயல்படுறாங்களோ அவருக்காக வாக்களிக்கிற போது அந்த இடத்தில் படித்தவன்றதுக்கான ஒரு சாய்ஸ் அண்ணாமலைக்கு இருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் திமுக அதிமுக ஒரு வெறுப்பை மக்கள் மத்தியில் முதலில் விதைத்தவர் அவர் தான். அதை அறுவடை செய்தான் விஜய். சோ இது பேஸ் போட்டவர் அண்ணாமலை தான். அதை அறுவடை இன்னைக்கு விஜய் பட்டார் ஒழிய விஜய் வந்து மக்களை சந்திச்ச தலைவர் அண்ணாமலை. திரு விஜய்க்கு முன்னாடி திரு அண்ணாமலை வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற மாதிரி தனிக்கட்சி தொடங்கி வந்திருந்தாருன்னா திமுக வெர்சஸ் திரு அண்ணாமலைன்னு ஒரு நரேட்டிவ் இங்க செட் ஆயிருக்கும். அதுல அவர் எவரோ அறுவடை பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ திரு விஜய்க்கு எதிராக தானே அவர் அரசியல் பண்ணணும் வந்தா எல்லாருக்கும் சார் அப்படி வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆஃபர் சார். அதிமுகவும் திட்டலாம், திமுகவும் திட்டலாம், தாவேக்கும் திட்டலாம். இந்த 3 பேருடைய ஆட்சிகளுடைய அவலங்களை எடுத்து சொல்லலாம். ஒரு ஓபன் கிரவுண்ட் அவருக்கு அருமையா கிடைச்சிருக்கு. இது மாதிரி ஒரு கிரவுண்ட் திரு விஜய்க்கு எதிராக தானே சார் அவர் அரசியல் பண்ணணும். திரு அண்ணாமலை ஏற்கனவே ஆண்டவர்கள் இப்ப ஆண்டு கொண்டு அவங்கள விட இவரை தானே ரொம்ப வீரியமா அவர் எதிர்க்கணும். ஆமா எதிர்க்கணும். அதிமுகவும் திரு விஜய் எதிர்க்கும், திமுகவும் எதிர்க்கும், திரு சீமானும் எதிர்ப்பாங்க, திரு அண்ணாமலையும் எதிர்ப்பாருன்னா மீண்டும் அந்த ஆன்டி இன்குமென்ஸையோ வரக்கூடிய வாக்குகளோ செதறிதானே போகுது. இதுல அண்ணாமலை மட்டும் ஒட்டு மொத்தமா அறுவடை பண்ணி முதல்வராயிட போறாரு. இனிவரும் காலத்திற்கு கூட்டணி ஆட்சி தான் சார். நான் பல தேர்தலில் ஆய்வுக்கு முன்னாடியே சொன்னேன் 1,40,00,000 ஓட்டு விஜய்க்கு வரப்போகுதுன்னு பல பேட்டிகள் நான் சொல்லப்பட்டேன். அது மாதிரி நீங்க அண்ணாமலைக்கு சராசரியா பார்த்தா 5,75,00,000 ஓட்டுல ஒரு 67 லட்சம் ஓட்டு இன்னைக்கு இருக்கு அண்ணாமலைக்கு. அதாவது பாஜக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எல்லாம் போடப்படல ஒழிய பாஜக வெளியில் வந்தா அவர்களே ஏற்கக்கூடிய மனப்போத்தில் இருக்காங்க. சோ அப்படி பாக்குற போது மாற்று விஜய் வந்து பேன் தமிழ்நாடு தலைவர், திரு அண்ணாமலையும் பேன் தமிழ்நாடு தலைவர். அவர் வந்து ஒரு காஷ்மீர் சவுத் இந்தியா லெவலில் எல்லாரும் பேசப்படக்கூடிய தலைவர் அண்ணாமலை. சோ அண்ணாமலை பார்க்கிற பார்வை வேறு, விஜய் பார்க்கிற பார்வை வேறு. சோ அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு படிச்சவர் ஆளணும். நான் கூட வானத்தவர் கூட ஒரு நபர் சொன்னார் படிச்சவர் வரணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அந்த தாக்கம் இருக்கு. அது தாக்கம் எப்படின்னா ஒரு தனி அமைப்பு தான் ஏற்படும் மொழிய பாஜக இருந்தால் தாக்கம் கிடையாது. சோ அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ என்ற காலகட்டத்தில் மாறி போய் இது அண்ணாமலைக்கான முகம், விஜய்க்கான முகம், உதயநிதிக்கான முகம், இந்த 3 பேருக்கான அரசியல் தான் இதுக்கு மேல நடக்க முடியும். எடப்பாடி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், சீமான் அவர்களை மையம் கொண்ட அரசியலாக இனிவரும் காலத்தில் இருக்காது. சோ இனிவரும் காலத்திற்கு இந்த திரிகாரண ஃபைட் இருக்கிற போது இதுக்கு மேல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான். அப்படி பார்க்கிற போது கூட்டணி அனுபவம் கொண்டவர் அண்ணாமலை அவர்கள். அப்படி அமைக்கின்ற போது இதுக்கு மேல வருகிற காலகட்டங்களில் தேர்தல் வரும்னு நம்ம நினைக்கிறேன்னா 1.5 கோடி ஓட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வரும் 3 முனை போட்டு. அப்படி வரும்போது அந்த ஓட்டுகளை பெற்று ஆட்சி பிடிக்கிற சூழ்நிலை அண்ணாமலைக்கு ஏற்படும். அவர் தனி அமைப்பா உருவால் ஏற்படும் நான் பார்க்க. பாஜகவோட முரண்பட்டு வெளியே வந்தாதான் பாஜகவுக்கும் நமக்குமான இடைவெளியை அறுவடை பண்ண முடியும் நினைக்கிறாரு. பாஜக ஏத்தல் மட்டும் தான் சொல்றேன். தமிழகத்தில் இனி வரும் காலத்தில் தேசிய கட்சிக்கு முகம் இல்லை. அவரே பாஜக மறுபடியும் மாநிலத்தில் வந்தா கூட வாய்ப்பு இல்லை. சோ இவர் ஒரு தனித்துவமா வந்தா மட்டும் தான் இருக்காங்க. இப்போ முருகன் மத்திய அமைச்சர் பண்ணார், என்ன ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. கட்சிக்கும் நாட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி இவர் வந்து நாட்டுக்காக வந்து வரும் நோக்கத்துக்காக தான் ஐபிஎஸ் பதவி விட்டு வந்தார். சோ அப்போ ஒரு தேர்வு பண்ண கட்சி பாஜக. அன்னைக்கு ரஜினிகாந்த் இருந்தது ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா அந்த கட்சிக்கு முதலமைச்சர் முகமா அவர் தான் இருந்திருக்கும். சோ காலங்கள் சூழல் மாறிவிட்டன. இன்றைக்கு அவர் காலம் உதயமாக இருக்கிறது. அப்படி உதயமாக போது இன்றைக்கு ஒரு கட்சி உதயமானால் நிச்சயமாக ரஜினிகாந்துடைய ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலைக்கு ஆதரிப்பாங்க. சோ அப்படி ஆதரிக்கிற போது நிச்சயமா அவரும் ஒரு ஆன்மீக அரசியல் தானே. அது ஆன்மீக அரசியல் அல்ல. அவர் ரஜினி முன்னிறுத்தினது ஆன்மீக அரசியல். ரஜினியுடைய ஆதரவாளர்கள் ஆதரிப்பாங்க. பட் ஆனால் அவர் வந்து தமிழகத்தில் சாதி மதம் பார்க்கணும் சமத்துவ தலைவராக உருவெடுப்பார். இஸ்லாமிய, கிறிஸ்துவ, முஸ்லீம் ஜாதி மதம் அப்பாற்பட்ட ஒரு தலைவராக உருவெடுப்பார். ஏன்னா இந்த தேர்தல் பணத்துக்கான தேர்தல் அல்ல, சாதிக்கான தேர்தல் அல்ல, மதத்துக்கான தேர்தல் என்று நிரூபித்து விட்டது. சோ இது ஒரு படித்த ஒரு அரசியல்வாதியாக இருப்பதால் நன்கு புரிந்திருப்பதனால நிச்சயமாக ஒரு சமத்துவ தலைவராகத்தான் தன்னை காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுவார் நான் பார்க்கிறேன். ஓகே, திரு விவேக், திரு விஜய் வெர்சஸ் திரு அண்ணாமலை அப்படின்னு ஒரு புது நரேட்டிவ் நேர்பட பேசுறது செட் ஆயிடுச்சு. இல்ல விஜய் விசஸ் அதர்ஸ் அதுதான் இந்த தேர்தல் முடிவுகளின் பொழுது நாம் பெற்ற ஒரு அப்படிதான் இந்த களம் வந்து இருக்க போகுது அப்படின்னு நம்ம இல்ல இவங்க 2 பேரும் புதிய கட்சி தொடங்கியாச்சுன்னு தானே பேசுனாங்க. வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல நான் சொல்றது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த தேர்தல் களம் என்பது விஜய் இனி தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது விஜய் விசஸ் அதர்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. அதற்குள் அண்ணாமலையும் இருக்கிறார். அந்த அதர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளதான் அண்ணாமலையும் இருக்கிறார். பாஜகவில் இருந்தார், அதுல இருக்கார். தேர்தல் முடிவுகள் அப்படின்றதுல இருந்து நான் புரிந்து கொண்டது களம் வந்து விஜய் விசஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் திரும்பி இருக்கிறதுன்னு பார்த்தோம்.
இப்ப இதில் வந்து இந்த விஜய் விசஸ் அண்ணாமலை என்கிற ஒரு நேரட்டிவை உருவாக்குவதற்கு பாஜகவோ அல்லது அண்ணாமலை அவர்களோ அல்லது வேற யாரோ முயற்சிக்கிறார்கள் அப்படின்னா, முதலில் விஜய் விசஸ் பாஜக அப்படின்ற அரசியல் தேர்தலுக்கு முன்பிலிருந்து எப்படி மௌனமான வழியில் விளையாடப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அக்டோபர் 27, 2024, எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன். அக்டோபர் 27, 2024 மாநாடு, முதல் மாநாட்டில் வந்துட்டு பாசிச சக்தின்னு நேரடியாக ஒரு விமர்சிச்சு தான் 2 பேரை தான் அடையாளம் கட்டுகிறார். ஒன்னு ஐடியாலஜிக்கல் எனிமி, இன்னொன்னு பொலிட்டிக்கல் எனிமி. ஐடியாலஜிக்கல் எனிமின்னு அவர் பாஜகவை வந்து அறிவித்து விடுகிறார். அவர் விஜய் அவர்கள் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அறிவித்ததிலிருந்து அடுத்த ஒரு சில மாதங்கள், அப்ப பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை தான் இங்க இருக்கிறார். அண்ணாமலையை தவிர மற்ற தலைவர்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் விஜய் குறித்த விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேரடியாக அண்ணாமலை எந்த இடத்திலும் விஜய் குறித்த விமர்சனத்தை இவர் வைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டே இருந்தார். ஏனென்றால் அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு தெரியுது அவர் ஒரு இளைஞர் சக்தியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு. நாம் அவரை பாஜகவுக்காக எதிர்க்க வேண்டாம். பாஜகவுக்காக இளைஞர் சக்தியின் முகமாக இருக்கக்கூடிய விஜயை நாம் எதிர்க்க வேண்டாம். நம்முடைய எதிர்கால அரசியல் கணக்குகள் வேற ஒன்றாக இருக்கிறது. இந்த உள் கணக்கோடு தான் அவர் அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார். இது ஒரு கட்டம் வரைக்கும். அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு பாஜகவும் அதிமுகவுமே கூட்டணிக்கு போயிடுது. எப்போ? 2025 ஏப்ரலில் வந்து இந்த கூட்டணிக்கு போகிற நேரத்தில் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டு விட்டார். மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டதற்கு இருந்து கரூர் சம்பவம் நடக்குது இல்லையா, இந்த 5 மாத காலத்தில் அவர் விஜயை சீண்டிக் கொண்டே இருந்தார். நீங்க கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்பப்ப சீண்டிக்கிட்டே இருப்பார். செய்தியாளர் சந்திப்புகளில் ஒரு சந்திப்பில் அவர் திரைப்பட நடிகர், நடிகை அப்படின்லாம் கூட வந்து கொச்சையான சில வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னார். ஏன்? அவருக்கு ஒரு மீடியா பிரசன்ஸ் தேவைப்படுது. தன்னிடம் வந்து மாநில அதிகாரமும் கிடையாது. பாஜகவோடு நேரடியாக தன்னை தொடர்புபடுத்தி பார்ப்பதற்கான மாநில தலைமை பொறுப்பு தன்னிடம் இல்லாத பொழுது மொத்தமாக விஜய் இந்த இளைஞர் சக்தியையும் மற்ற சக்திகளையும் கையில் எடுத்துக்கொண்டு போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக ஒரு சீண்டலை வந்து அவர் செய்துகிட்டே இருக்கிறார். ஓகே, இப்ப கரூர் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து விஜயை கையாள்வதற்கு பாஜக கையில் நேரடியாக ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டது என்ற பார்வை வெளியில் வந்து வலுத்து விட்டது இல்லையா? கரூர் சம்பவம் நடந்த பொழுது அவர் வந்து என்ன, அண்ணாமலை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இதை வந்து போலீசினுடைய தவறு, காவல்துறையினுடைய தவறு, ஏற்பாடு செய்தவர்களே தவிர அவர்கள் அரசாங்கத்துக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. அப்பயும் அவர் விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை வந்து எடுக்கல, விஜய் நேரடியாக எதிர்க்கல. அவர் வந்து விஜய் எதிர்ப்பில் வந்து தன்னை பொசிஷன் செய்வதற்கான வல்லமை தனக்கு இருக்குன்னு அப்ப நினைச்சிருந்தா அப்ப அந்த நேரத்தில் அவர் எதிர்த்திருப்பார். நீங்க எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது, அரசியலாக எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. விஜயை இந்த நேரத்தில் எதிர்க்கலாம், அது தனக்கு வந்து நீண்ட காலத்தில் வந்து நன்மை பயக்கும் நினைச்சிருந்தா அவர் எதிர்த்திருப்பார். அப்போ ஒரு குறுக்கீடு என்ன அப்போ பேசப்பட்டதுன்னா, பாஜக திரு விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. பல வாதங்கள்ல பேசணும். அனுசரணையாக திரு விஜய்க்கு இருப்பது போல ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுது, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு, விரைவில் திரு விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வந்து விடுவார் அப்படிதானே பேசப்பட்டது. அதனால திரு அண்ணாமலை அமைதி காத்திருக்கலாம். அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவராக இருந்த பொழுது எடுத்த நிலைப்பாடுகளுக்கும் பாஜக மாநில தலைவராக இல்லாத போது எடுத்த நிலைப்பாடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அதனாலதான் நான் விளக்குனேன். அவர் பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை பொறுத்து விஜய் எதிர்க்கல, தன்னுடைய அரசியல் நலனை பொறுத்து மட்டும்தான் விஜய் ஆதரிப்பது அல்லது விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை சொல்வது அல்லது எதிர்ப்பது இந்த இடத்துல இருக்கிறார். கரூர் சம்பவத்தின் பொழுதே இப்ப அது ஒரு எளிமையான வாய்ப்பு மாதிரியான தோற்றம் இருந்த நேரத்திலேயே விஜயை எதிர்க்க வல்லமை இல்லாதவர் அல்லது அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்காதவர் அதன் பிறகு எப்ப எடுப்பார், இதுவரைக்கும் அதன் பிறகு அவர் எடுக்க. இந்த சமயத்துல கவனிச்சீங்கன்னா அதிமுகவும் திரு விஜயை விமர்சிக்கல, பாஜக தலைவர்களும் பெருமளவு விமர்சிக்கல. எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட முடியும் கரூர் சம்பவத்திற்கு பிறகுங்கிறது அண்ணாமலையும் தானே அடக்கும். இல்ல அண்ணாமலை அங்கதான் அவர் அண்ணாமலை தனியா தான் அங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்பவும் அவர் வந்து பாஜக நிலைப்பாட்டுக்காக அவர் அதை செய்யவில்லை, தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டுக்காகத்தான் அவர் வந்து அதை செய்கிறார். இப்போ ஜனவரி மாதத்திலிருந்து, இந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து நேரடியாக பாஜக விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதை குறித்து எங்கேயுமே அவர் வந்து அண்ணாமலை வந்து கருத்தே சொல்லியிருக்க மாட்டாரு, பேசியிருக்க மாட்டார். அந்த போயிட்டே இருக்கலையா, ஒரு விவாதம் வந்துகிட்டே இருக்கலையா, விஜயுமே பேசல அது குறித்து. இல்ல அது, ஆனால் அவர் எதிர்வினையாற்றிக் கொண்டிருந்தார். அவர் அரசியல் ரீதியாக அதை எதிர்கொண்டு கொண்டிருந்தார். அந்த அரசியல் விளையாட்டுக்குள் சிக்கிவிடாமல் பாஜக அழுத்தத்துக்கு பணியாமல் தான் கட்சியை நகர்த்தி கொண்டு வந்து 2024 தேர்தல் வரைக்கும் இருக்கார். நான் 3 உதாரணங்களை மட்டும் சொல்றேன். ஜனநாயகன் படத்துக்கு அந்த சான்றிதழ் சென்சார் போர்டு சர்டிபிகேட்டை வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய முடிவு எடுக்கப்படுது இல்லையா, அன்றைக்கு அமித்ஷா இங்க இருந்தார், தமிழ்நாட்டில் இருந்தார். அமித்ஷா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தார், அவரோடு அதிமுக தலைவர்கள் வந்து இருந்தார்கள். அவர் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதுதான் அந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டது. அப்பொழுதும் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜயை எதிர்த்து எதுவும் பேசல, அல்லது வந்து பாஜக இந்த காரியத்தை செய்கிறது அப்படின்றது தெரிந்து கொண்டுதான் அவர் அமைதியாக வந்து கையாளுகிறார். அப்ப அந்த பாஜக விஜய்ங்கிறது இருக்குல்ல, அது வலுப்பெறுகிற நேரத்திலும் அவர் எந்த கருத்தும் வந்து சொல்லல. அடுத்து 2வது கட்டம் வந்து நீங்க ஓபிஎஸ் வந்து போயிட்டு திமுக வந்து இணைகிறார்.
ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைகிற பொழுது பாஜகவுக்கு மிக நெருக்கமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர். அவர் வெளிப்படையாக ஒரு பேட்டியை கொடுத்தார். பேர் சொல்ல விரும்பல, வெளிப்படையாக பேட்டியை கொடுத்தார். ஓபிஎஸ்ஐ இதுல இணைத்தது, திமுகவில் இணைத்தது மோடி. ஏனென்றால் இந்த தேர்தலின் முடிவில் குறைந்தபட்சம் விஜய் ஒரு சக்தியாக எழுந்து வருவார். அவர் ஆளுங்கட்சியாவார், எதிர்கட்சியாவார்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அவர் ஒரு சக்தியாக எழுந்து வருவார். அவர் சக்தியாக எழுந்து வந்தால் அதனுடைய இழப்பை மோடியும் பாஜகவும் 29 கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா எப்படியும் காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்போ விஜயை ஸ்டாப் பண்ணணும்னா அவருக்கு பின்னால் யாரும் செல்லாமல் தடுக்க வேண்டும். அதற்கு ஓபிஎஸ்ஐ போய் அங்க சேர்க்கணும். அப்ப அந்த பாஜக விஜய் அரசியல் அந்த உள்ளுக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தீவிரமாக எதிர்க்க. அப்பொழுதும் அண்ணாமலை விஜய் அவர்களை எதிர்க்கல. கடைசி கட்டம் தேர்தல் முடிவுகள் வந்து விட்டது. தேர்தல் முடிவு வந்த மே 4ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு பிறகு அதிமுக திமுக கூட்டணியை கனெக்டிங் கால் போட்டு என்கேஜ் பண்ணது பாஜக தான் என்று மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டி வைக்கிறார். அந்த எல்லா தலைவர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மூவீர பாண்டியனும் அதை சொல்கிறார். திமுக அதிமுக கூட்டணிக்கு பின்னால் பாஜக இருந்திருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் அவரும் சொல்றார். திருமாவளவன் சொல்றார், பேசண்முகம் சொல்றார், பேபி சொல்கிறார், சிபிஎம் தேசிய தலைவர் பேபி சொல்றார், எல்லாரும் சொல்கிறார்கள். அப்போ இப்ப இதெல்லாம் முடிந்த பிறகு இப்ப என்ன வருது, தேர்தல் முடிவுக்கு வந்து கனெக்டிங் கால் போட்டது யாரு? கனெக்டிங் கால் போட்டது பாஜக. யாரை சந்தேகப்படுறீங்க? பாஜக என்று ஒரு வெளியில் குற்றச்சாட்டு இருக்கு. தனிப்பட்ட நபர்கள் போவாங்க, நம்ம பாஜக தான் அதை செய்கிறது என்று வருது. அப்ப தேர்தல் முடிவுகள் வந்துடுது. இங்க ஆட்சி அமைப்பதற்கான கலைபரம் எல்லாம் நடந்து முடிகிறது. பாஜக எடுத்த முயற்சி, அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று பாஜக எடுத்த முயற்சி இப்ப படுதோல்வி அடைஞ்சிருச்சு. சில சம்பவம் நான் நேரடியாவே மன்னிச்சுக்கணும், சில சம்பவம் நேரடியாக சில உண்மைகளை சொல்லணும். தேர்தலுக்கு முன்னாடி விஜயிட நான் 1 மணி நேரம் 30 நிமிஷம் சந்திச்சு பேசப்பட்டேன். பாஜகவோடு கூட்டணி பேசப்பட்டது உண்மை, ஆதவ அர்ஜுனா சொன்னது உண்மை. அப்படி சுத்தமா மறுக்கிறேன். இல்ல இது எனக்கு தெரியும். இதெல்லாம் பாஜக குறிப்பு விஜய் அவரிடம் நெருக்கமா இருக்கக்கூடிய நபரோட வைத்து கடைசி பேரம் நடத்தப்பட்டது. சோ அதுக்கு அடுத்து இப்ப என்னிடமே கரூர் சம்பவத்துக்கு பிறகு சரி சார் நான் கேக்குறேன். பாஜக அதிமுக கூட்டணியில் கடைசி நொடி வரை ஆதவ சொன்ன கூற்று உற்றவுடன் பண்றேன். ஏன்னா அது நடந்து உண்மை. சோ கடைசி நொடியில தான் எடப்பாடி ஒத்துக்கொள்ளாத காரணம் தான் அவர் தனித்து போகக்கூடிய நிலைமை. நானே விஜய் அவர்கள் 1 மணி நேரம் 30 நிமிஷம் பேசுற போது சொன்னேன், நீங்க பாஜக எடுப்பு கூட்டு வச்சா உங்க வாழ்க்கை தேய்பிரை ஆயிடும், லாங் டைம் கேம்க்கு இது ஒத்துறாது வேண்டாம்னு சொல்லி நான் சொன்னேன். நான் நேரடியா அலைபேசியில் பேசப்பட்டேன். நான் இதை ஜானருக்கு நான் போய் பேசணும் அவசியம் கிடையாது. சோ அப்படின்ற போது முழுக்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது அண்ணாமலை அவருக்கு கூட தெரியும். ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு காவல்துறை போது கட்சிக்குள் மறைமுகமா என்ன நடக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது எந்த கருத்தை எப்படி பதிவிடுவார் அவரு? இல்ல அந்த கேள்விதான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் தான் அவர் தனிப்பட்ட நலன் சார்ந்து முடிவெடுக்கிறார், பாஜக நலன் சார்ந்து முடிவெடுக்கவில்லை என்கிற பதில். அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். கட்சியுடைய தேசிய தலைமை முடிவெடுக்கிறாங்க. திரு மோடியும் திரு அமித்ஷாவும் ஒரு வேளை முடிவெடுக்கிறாங்க, திரு விஜய கூட்டணிகளை கொண்டு வந்துட முடியும்னா அதற்கு எதிராக அந்த நேரத்தில் பேசக்கூடிய வலிமையோட திரு அண்ணாமலை இருப்பார். மட்டும் கிடையாது, நான் அதான் சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசிய திரு அண்ணாமலை கூட கூட்டணி அமைந்த பிறகு பேசல. கட்சியின் தலைமை அமைதிப்படுத்தப்பட்டார் நமக்கு தெரியும். அவர் அமைதிப்படுத்தப்பட்டார், அவர் பேச விருப்பம் இல்லாமல் இல்ல, அவர் அமைதிப்படுத்தப்பட்டார். நீங்க அதை விட்டுருங்க சரியா. இப்ப சார் சொன்னதுக்கு ஒரு பதில் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப ஒருவேளை விஜய் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை அவர்கள் நடத்தினதுக்கு இசைவு தெரிவிக்கக்கூடிய மனநிலையில் இருந்தாருன்னா அப்ப 26 தேர்தலில் 108 இடம் அவர் வெற்றி பெற்று இருக்கும் பொழுது அவர் போய் என்கேஜ் பண்ணிருக்க வேண்டியதான பாஜக? ஏன் மே 4ஆம் தேதி 3 மணிக்கே நீங்க திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்துக்கிற வேலையை பாக்குறீங்க? லாஜிக்கே இல்ல இல்லையா? 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜயை தங்களால் கையாள முடியுங்கிற நம்பிக்கை இருந்திருந்தா நீங்க அவரை தான் என்கேஜ் பண்ணிருக்கணும். அப்ப உங்களால் அவரை கையாள முடியவில்லை. நீங்க அமித்ஷா அவர் சந்திக்கவில்லை, இப்போ டெல்லி போயிட்டு வந்தப்ப சந்திக்கவில்லை இருக்குல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் போர்டு சர்டிபிகேட் அந்த பிரச்சனை எழுந்த போது ஜனவரி 4, 5, 6 இந்த 3 நாட்கள் இந்த பிரச்சனை நடந்த போது தமிழ்நாட்டில் அமித்ஷா இருந்தார். பல முறை விஜய்க்கு அவர்கள் தொலைபேசியில் அழைத்து பேச முயற்சித்தார்கள். அமித்ஷாவே நேரடியாக முயற்சித்தார், இவர் போனை எடுக்கல. அமித்ஷாவே நேரடியாக முயற்சித்த அந்த கோபம் தான் அவருக்கு. இது அவர்கள் அபிஷேக கட்சியிலாக மறுக்கலாம், வெளியில தகவல் இருக்கலாம். இதெல்லாமே தேர்தல் முடிந்த பிறகுதான் வெளிப்படையா வருது. தேர்தலுக்கு முன்பு இல்ல, இது தேர்தலுக்கு முன்பும் கூட பாவேகா தரப்புலயோ திரு விஜய் தரப்புலயோ பாஜகவை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவர் பேசினார். அவர் ஆர்எஸ்எஸ் என்ற வார்த்தை பல இடங்களில் வெளிப்படையாக அவர் பேசினார். ஆர்எஸ்எஸ் என்ற வார்த்தையை ஆர்எஸ்எஸ்க்கு அடிபணிந்து அடிமையாக இருப்பதற்கு நான் அரசியலுக்கு வரலன்னு பேசல. இப்ப நீங்க சொன்னதுடைய சாராம்சமாக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திரு விஜய்ங்கிற ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு முன்பாக தன்னை பொசிஷன் பண்ண முடியாதுன்னு திரு அண்ணாமலை நினைக்கிறார். இல்ல பாஜக முடிவுக்கு வந்து விட்டது சரியா? இல்ல பாஜக ஒரு ப்ராக்ஸி வெர்ஷனை உருவாக்க ட்ரை பாஜகவை இல்ல நான் அதுக்கு இன்னொரு பாஜகல இருந்து டிஸ்டன்ஸ் பண்றீங்களா இல்லையா திரு அண்ணாமலை? இல்ல நீங்க அதுல ஒரு உதாரணம் சொல்லி சொன்னா அது புரியும் நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்பே கூட இன்னொரு உரையாடல் இருந்தது, இன்னொரு திட்டமிடல் ஆர்எஸ்எஸ் சார்பாக இருந்தது.
அண்ணாமலையும் சீமானையும் ஒன்றாக இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பது என்ற ஒரு இதை வந்து அவங்க முன்னெடுத்தாங்க. அது வெளியில ஓரளவு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, விஜய் விசஸ் அதர்ஸ் என்கிற களத்தை 3 பேர் சார்ந்ததாக கட்டமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையை ஒரு பிஜேபிக்கான ஸ்டேட் ப்ராக்ஸி வெர்ஷனாக இவர் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டு நலன்கள் அவர் மீது அப்ப எதுக்கு நீங்க வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணி போன நேரத்தில் ஒரு மாநில தலைவர் பதவி இருந்து தூக்கணும், நீ அவர் வச்சுட்டே பண்ணிருக்கலாமே. யாருங்க அது பாஜக வந்து எப்பயாவது மாநில தலைவர் கூட்டணிக்காக போச்சு யாரோ சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லுங்க. நான் ராம் கிட்ட போறேன். நீங்க ஸ்டேட் ப்ராக்ஸியா பாஜக திரு அண்ணாமலையை வச்சுக்கணும்னா திரு திருநாவுக்கரசு என்ன சொன்னாரு, திரு ராம்கி என்ன சொன்னா, தேசிய பார்வையிலிருந்து முற்றும் விலகி பாஜகவிலிருந்து முற்றும் விலகி அந்த கொள்கையோடு முரண்பட்டு தானே அவர் வெளியில வர முடியும். அப்பதானே இந்த வாக்குகள் அறுவடை பண்ண முடியும் நினைக்கிறார். ஸ்டேட் ப்ராக்ஸியா வச்சுக்கிட்டு நீங்க பாஜக கொள்கையை திரு அண்ணாமலை பேசினா பாஜக இருந்திருக்கலாமே, அவரையும் தனியா வெளியே. ஸ்டேட் ப்ராக்ஸி என்பது வந்து அவர்கள் என்ன முயற்சிக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாறி இருக்கக்கூடிய வாக்கு வங்கி களம் இருக்கு இல்லையா, இப்ப ஏடிஎம்கே வாக்குகளை மட்டும்தான் மற்றவர்களால் போய் ஆபரேட் பண்ண முடியும்ன்ற ஒரு இடம் வந்து இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி சாதிய சமூக வாக்கு வங்கி. இது காலம் மாறுச்சு. இனிவர்களை திராவிடர்களுக்கு மக்கள் திராவிட இயக்கங்களுக்கு யாரும் பேச முடியாது. ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக பெரியார் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க நாளைக்கு அண்ணாமலை இங்க வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணாலும் நீங்கள் பெரியார் அண்ணா பெயரை சொல்லாமல் அவர்களை திட்டிவிட்டு இங்க அரசியல் பண்ண முடியாது. அந்த புரிதலுக்கு இந்த ஸ்டேட் ப்ராக்ஸியை வந்து பாஜக உருவாக்குகிறது. பேச வேண்டிய புள்ளிதான். நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டு அரசியல் பண்றதுக்கு திரு அண்ணாமலை தயாராகி விடுவாரா? ஒரு விஷயம் அதுல சொல்ல நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே அவர் தயாராயிட்டா கூட வாக்காளர்கள்ட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குமா? திரு விஜய்க்கு மாற்றாக திரு அண்ணாமலைங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அங்க அந்த பக்கம் திரு உதயநிதி இருக்காரு, அந்த பக்கம் அதிமுக இருக்கு. அந்த சூழல் மாறி, அதாவது அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான சூழல் இன்னைக்கு இல்லை. ஆக்சுவலா 5 ஆண்டுகள்ல வந்து நீங்க பெரியார் வழியா அண்ணா வழியாலாம் பேசினா, இன்னைக்கு விஜய் சிம்பிளா எல்லாரையும் தலைவரோட சிலையை வைத்து மாலையை போட்டு அவர் போயிட்டாரு. அவருடைய வழியில் நடக்கிறேன்னு சொல்லி அதோட போதும். அது போன்ற ஒரு செயல் செய்துட்டு நகர்ந்து போறது தான். பாஜகவுக்கு எத்தனை இடம் கொடுத்திருக்காங்க? இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நியூ நார்மல், இது புது. இன்னைக்கு இந்த மாற்றத்தினால நிச்சயமாக பாஜக வந்து வருத்தம்லாம் பல சந்தோஷம் தான் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப இவ்வளவு பேசுனது எல்லாமே இன்றைய சூழல் எப்படி இருந்ததுன்னா, திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்தை முன்வைத்து ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும். எப்படி வந்து அது ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி தான். எப்படி பாஜக எதிர்ப்புங்கிற மாதிரி வச்சு ஒரு 2-3 எலெக்ஷனை இவங்க சந்தித்தாங்களோ, அது போல ஒரு கவுண்டர் அட்டாக்கா நம்ம திமுக எதிர்ப்பை முன்வைக்கணுங்கிறதுக்காக பாஜக சில முயற்சி செய்தது. அந்த கூட்டத்தில் அந்த அம்பர்லால தான் வந்து அண்ணா திமுக கொண்டு வந்தாங்க, விஜய் கொண்டு வர நினைத்தாங்க. அதெல்லாம் சரிதான். பட் இப்ப அவங்க அதுக்காக அண்ணாமலை கூட பேசும்போது கூட விஜய் வந்து காயப்படுத்திடாதீங்க கரூர் சம்பவத்துல எல்லாம் அப்படிலாம் பேசின ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு லெவல்ல போய் பேசினார். அன்னைக்கு சூழல் வேற. இன்னைக்கு வந்து இந்த மாற்றத்தினால் பாஜகவுக்கு உண்மையிலே சந்தோஷம் தான் படுறாங்க. திமுக ஆட்சியில் இல்லை, அண்ணா திமுக பலவீனமா இருக்கிறது, இதுதான் யதார்த்தம். நிறைய பாஜகவினர் விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஒரு சமன் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இதுல இருந்து புதுசா பில்டிங் கட்டணும். இப்ப அந்த இடத்தில் அது பாஜக தனக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அப்ப நேரடியாக எந்த செங்கலை வச்சு கட்டுவாரு? அந்த செங்கல் தான் நேரடியாக பாஜக செங்கலை எல்லா செங்கலும் 3 பேர்ட்ட தான் இருக்கு. திமுக கிட்ட, அதிமுக கிட்ட, விஜய் கிட்ட தான். அப்ப யார் எந்த செங்கலை கொண்டு வந்து கட்டுவார்? நேரடியாக பாஜகவால இறங்கி அதை செய்யவும் முடியும். இன்னைக்கு செய்ய முடியாது. அவங்களுக்கு நிச்சயமாக அதனாலதான் அது ப்ராக்ஸியா ஒருத்தர் உள்ள நிச்சயமா அவர்களுக்கு எடப்பாடி இன்னைக்கு நம்பகமான ரிசோர்ஸ்ஃபுல் பார்ட்னர். எடப்பாடியோட ஒரு பெட்டரான ஒரு இளைய தலைமுறையோட முகமாக, இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய, துடிப்பாக செயல்படக்கூடிய முகமாக கிடைத்தால் அவர்களுக்கு வசதியா இருக்கும். அதனால அவர் அண்ணாமலை, எடப்பாடி, பாஜக அப்படிங்கிற மும்முனை கூட்டணியாக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கதா நான் பார்க்கிறேன். ஓகே, பேசும். திரு சாமிநாதன், திரு விஜயை எதிர்கொள்வதற்கு பாஜக எதிர்ப்பு அரசியலை திரு அண்ணாமலை கை கொண்டா அது அனுமதிக்குமா பாஜக? நிச்சயமா அனுமதிக்காது. எனக்கு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவார்னே எனக்கு நம்பிக்கை இல்லை, 100% நம்பிக்கை இல்லை. ஏன்னா சார் இப்ப விஜய் அவர்களே பேர்லாம் வச்சுட்டாங்க, கட்சிக்கு பேர்லாம் வச்சுட்டாங்க. நீங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். இல்ல கண்டிப்பா தமிழ்நாட்டுல பதிவிடணும். எல்லாரும் கட்சியாளர்கள் ஒரு ஐபிஎஸ் விட்டு வந்து சினிமா நடிகரை விட்டு வரும்போது ஐபிஎஸ் விட்டு ஆரம்பிச்சு என்ன தப்பு இருக்கு? நான் சொல்லிடுறேன் சார், எல்லா பூட்டோட சாவியும் பாஜக கையில தான் சார் இருக்கு. இங்க சிபிஐ விசாரணை முதல்ல முடிஞ்சிருச்சா கரூர் சம்பவத்துல? அப்ப அந்த பூட்டோட சாவியுமே பாஜக தான் இருக்கு. அப்ப அண்ணாமலை அவர்களுக்கு சார் இயல்பாகவே நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். இப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் கட்சியோட சீமான், இவங்க எல்லாம் தமிழர் நலன் சார்ந்து, சீமான் அவர்கள் மட்டும் தமிழ் தேசியமும் கூட பேசுகிறார்.
நீங்க இதே குரலை அண்ணாமலை பேசுறதுக்கும் வலதுசாரி குரலை ஒருத்தர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப வலதுசாரி குரலை அவர் பேசுனாதான் நீங்க திராவிட ஐடியாலஜி ஓட்டு 3 கூறா உடையும் போதுதான் பிஜேபிக்கு அங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை இருக்கும். நீங்க அவரையும் அதே கலர்ல திரும்பியும் பேச வைக்கிறது மூலமா கிட்டத்தட்ட அவ்வளவு ஓட்டு அண்ணாமலை அவர்கள் வாங்குவார்னா, நீங்க விஜய் வந்தாரு சார், களத்துக்கு வந்தாரு, வீதி வீதியா வந்தாரு, கிட்டத்தட்ட பல ஊர்களுக்கு போனாரு. போறப்ப மக்கள் பெருமளவுல திரண்டாங்க. அண்ணாமலை அவர்கள் போனாரு, எண்மண் எண் மக்கள் யாத்திரை. எங்கேயாவது ஒரு நகர பகுதிகள் ஸ்தம்பிச்சிருச்சு, ஐயோ மக்கள் அலைகடலான வந்தாங்க சார், பெரிய எதிர்பார்ப்பு. அவர் கிட்டத்தட்ட பாஜகங்கிறது ஒரு ஏற்கனவே நிறுவப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு பாஜக இருந்த அண்ணாமலை நீங்க தனியா போய் பாஜகவில் இருக்கும் திரு அண்ணாமலை போன எண்மண் என் யாத்திரையை சொல்றீங்க. இப்ப இவங்கெல்லாம் பேசுறது பாஜகவில் இல்லாத மாநில அரசியலை பேச போற, பாஜக எதிர்ப்பு அரசியலை, இந்துத்துவ சித்தாந்தத்தை, வலதுசாரி அரசியலை எதிர்க்க போற திரு அண்ணாமலை, திரு விஜயை எதிர்க்க போற திரு அண்ணாமலை. அப்படி வாங்கலாம். கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு காலம். இல்ல இவ்வளவு ஆமா இல்ல சார், இப்ப அந்த பாஜகவை எதிர்க்கிற அண்ணாமலை நேற்று வரை வந்ததுல ஒரு பாதி கூட்டம் ஒதுங்கிடுவாங்க. விஜய் எதிர்க்கிற அண்ணாமலை மிச்ச பாதி கூட்டம் ஒதுங்கிடுவாங்க. அவ யாரு கூட போவாங்க யாத்திரை? அவ கிட்டத்தட்ட சார் பாஜக எதிர்ப்பு என்பது கிட்டத்தட்ட தமிழகத்துல இருந்தது. அது அவர் ஆதரவுங்கிற நிலைப்பாட்டில் கொண்டு வந்து சார் 2014 சார் 5% தான் ஓட்டு பாஜகவுக்கு. 2 தொகுதி ஜெயிச்சுட்டாங்களே 2014. நீங்க இந்த 24 அவ்வளவு வெற்றியை கூட தரல. அப்ப நீங்க அண்ணாமலைங்கிறது ஒரு பெரிய மாசு இருக்கு சார். ஒரு வார்த்தை திருநாவுக்கரசர் சார் சொன்னாங்க, மக்கள் படிச்சவரை தேடுறாங்க அப்படின்னாங்க. பிடிச்சவரை தேடி இருக்காங்க. அதுதான் விஜய் ஜெயித்திருக்கிறார். அவங்க படிச்சவங்களை தேடினதை விட தனக்கு பிடிச்சவங்களை தேடிட்டாங்க, பிடிச்சவரை தேடிட்டாங்க. இப்ப அவர் மேல ஒரு அதிருப்தின்னு வரும்போது ஒரு மாற்றம்னு ஒண்ணு யோசிப்பாங்கல்ல மக்கள். அந்த இடத்துல திரு அண்ணாமலை அப்படின்னு வராரு திருநாவுக்கரசு. இல்ல ஆனா அதுல ஒரு குறுக்கு மட்டும் மன்னிச்சுங்க, விஜய தேர்வு எல்லாம் பண்ணல. அதாவது வேற வழியிலன்னு போட்டாங்க. அதிமுக பிடிக்கல, வெறுப்புல ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதான் ஒழிய நீங்க தேர்வு பண்ணி விஜய் தான் போதும் சொல்ல. தாத்தா பேரம் பேத்தி நம்மளாம் கிராமத்துக்காரங்க, அம்மா ஓட்டு போடுமா, தாத்தா 8ஆம் நம்பர்ல போய் ஓட்டு போடுங்க, இப்படி சொல்லி மனமாற்றம் செய்யப்பட்டு போட்ட ஓட்டு தாங்கன்னா அதெல்லாம் ஒரு அலையெல்லாம் ஒண்ணு சொல்லி அண்ணாமலை ஓட்டு வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியும். இல்ல இது மாதிரி எல்லாம் இல்ல சார். சார் விஜய் சினிமா ஹீரோ சார், அண்ணாமலை பொலிட்டிக்கல் ஹீரோ சார். இல்ல சார், நீங்க சொல்ற வாதத்துக்கே நான் வரேன். ஒரு குழந்தை அல்லது ஒரு சிறுவர் விஜய் பேச மாட்டாரு. ஒரே ஒரு நொடி மட்டும் அவர் முடிச்சிரட்டும். நான் இப்பதான் 2வது முறை போயிருக்கோம் அவருக்கு, திரு சாமிநாதனுக்கு. முடிச்சிருங்க திரு சாமிநாதன். ஆமா சார், அதாவது சார் கிட்டத்தட்ட விஜய் ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்கனவே ரீச் ஆனவர். ஏதோ ஒரு வகையில தொலைக்காட்சி பெட்டியில அவரை பாக்குறாங்க மக்கள், அல்லது சினிமாக்கு குடும்பமாக போய் பாக்குறாங்க. பணம் செலவு செய்து விஜய் படத்தை பார்த்திருக்காங்க. அந்த இடமும் நமக்கு கவனிக்கணும். திமுக பணம் கொடுத்த பின்பும் அதை வாங்கி கொண்டு விஜய் அவர்களுக்கு போட்டிருக்காங்க. இவ்வளவு மேஜிக் நடந்திருக்கு. நீங்க 107 சீட்டு தான் அவரே ஜெயிக்க முடியுது. அப்ப அண்ணாமலை அவர்கள் வந்தாருன்னா எப்படி இருக்குங்கிறதும் அவருக்கு அதுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப திரு அண்ணாமலை கட்சி தொடங்குறாரு அப்படின்னா அவரே நேரடியாக முதல்வர் அப்படின்னு இல்ல, ஆனா அவர் இல்லாம மற்றவர்கள் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவாகும். இனிமே 4 கட்சிகள் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியும். அதுல திரு அண்ணாமலையுடைய ரோல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா சார், இந்த தேர்தலே தனி மெஜாரிட்டிக்கு எத்தனை பேர் ராஜினாமா பண்றாங்க நம்ம பாக்குறோமே. இதுல பல கட்சிகளுடைய தேவை எப்படி இருக்க போகுது? இங்க தமிழக அரசியல் களத்துல இந்த தேர்தலையே பல பேர் ராஜினாமா பண்ற காட்சிகளே நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு நபர் வலிமை பெற்று வருகிற பொழுது நீங்க அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் ஆரோக்கியமானது தமிழக இளைஞர்களுக்கு தேவையானதாக கூட இருந்தது. பட் அவர் பாஜகவின் முகமாக இருந்ததுனாலதான் அவ்வளவு கவனம் பெற்றார் நான் பாக்குறேன். சுருக்கமா கட்சி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறே இல்லைன்னு திரு சாமிநாதன். நான் சாத்தியக்கூறு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப தமிழகத்துல இளைஞர்களுக்கான மையம் கொண்ட தேர்தல், 2 திராவிட இயக்கங்களுக்கு மிகப்பெரிய சரிவு. பெரியார் என்று சொன்னா கூட ஈரோட்டில் இருக்கிற பெண்மணிகள் இன்றைய புதிய வாக்காளர்களுக்கு பெரியார்னா தெரியல, நிறைய பேருக்கு திராவிட மாடல்னா தெரியல. சோ அப்படி இருக்கிற போது இங்க பெரியாரையும் அம்பேத்கர் சொல்றதை விட சாமானியன் மக்களுக்காக, ஒரு சாமானிய மக்களுடைய பிரச்சனைக்காக முன்னெடுத்து போராடினா மக்கள் தலைவராக பெரியாரும் அம்பேத்கரும் சாமானிய மக்களுக்காக தானே பேசுறாங்க. இனி வரும் காலத்துக்கும் அதை சொல்லாம பெரியாரை ஈரோட்டிலேயே தெரியவில்லைங்கிற நம்பிக்கையில தான் அண்ணாமலை வர்றாருன்னா இதுலயே தெரிஞ்சிருச்சு அவர். இல்ல நான் சொல்ற கோணம் வேற. நான் சொல்ற தொடங்கட்டும் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறோம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை